ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கேள்விப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஃபீல் குட் படம், த ஃபேமஸ் இரானியன் டைரக்டரான மஜித் மஸ்ஜிதியோட படம். இதுக்கு முன்னாடி கூட சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹெவன் சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு படம் இருக்குது, அவருடைய படம் தான். ஸோ அதே மாதிரியான ஒரு கதை தான், ரொம்ப அழகான கதை, நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய கதை. சிட்டியெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகான குக்கிராமம். அதில் கரீம்னு சொல்லிட்டு ஒரு குடும்பஸ்தன் அழகான அமைதியான ஒரு வாழ்க்கை அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் விதி செஞ்ச சதினால அந்த கிராமத்துல அவர் பார்த்துட்டு வேலையானது அவர் விட்டு போக, பாவம் குடும்பத்துடைய வறுமை கரீமை அந்த அமைதியான அழகான கிராம பகுதியில இருந்து பரபரப்பான சிட்டிக்கு கொண்டு வந்துருது. ஒரு அழகான கிராமத்துல அன்பும் பாசமா இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கரீமுக்கு சிட்டியுடைய பரபரப்பான போக்கானது கரீமுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி விட, அதுக்கப்புறம் அந்த மாற்றங்கள்ல இருந்து கரீம் எப்படி வெளியில வராருன்ற கதையை ரொம்ப அழகா, எப்படி இந்த சிட்டி லைஃப் இந்த கிராமத்து வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நல்ல ஃபீல் குட்டா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் த சாங் ஆஃப் ஸ்பேரோ. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பமே ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரிச் பண்ணையை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரிச்சுங்கெல்லாம் ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இல்லையா? இவர் தான் இந்த கதையுடைய ஹீரோவான கரீம். கரீமை பத்தி சொல்லணும்னா இந்த கிராமத்துல ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பஸ்தன். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு விஷயம் தான். ஒன்னு இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரேஜுங்க, அடுத்து இவருடைய குடும்பம். இதுதான் இவருடைய உலகமே. இதை தாண்டி பெருசா எந்த நாலேஜும் கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. இதெல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இங்க கரீம் வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரேஜ் பண்ணையில அவருடைய அன்றாட வேலையை கரீம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி. நம்ம கரீமுடைய கசினான அப்பாஸ் வந்து, கரீம் இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃப் தேடிட்டு இருக்காங்க, உன் பொண்ணுடைய ஈரிங் கேடு வந்து அந்த சாக்கடை தண்ணியில விழுந்துருச்சான், அதை எல்லாரும் சேர்ந்து தேடிட்டு இருக்காங்க, ஸோ உன்னை உடனே வர சொல்லி உன் மனைவி தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மேட்டர் வந்து சொன்னோம். இதை கேட்ட கரீமுக்கு பகீர் நாயிடுது. உடனே தன்னுடைய ஓட்ட பைக் எடுத்து அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தா இவர் வீட்டுக்கு பின்னாடியே பராமரிப்பு இல்லாத ஒரு பழைய தண்ணி தொட்டி ஒன்று இருக்கும். அதை சரியா மெயின்டைன் பண்ணாதனால ஃபுல்லா சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கும். அங்க இப்போ ஒரே பசங்க கும்பலா இருக்க. அங்க நேரம் நம்ம கரீம் வந்து பார்த்தா அங்க ஹனியான்னு சொல்லிட்டு நம்ம கரீமுடைய பொண்ணு. பாவம் அவங்களுக்கு காது கேட்காது. அதுக்காக தான் கரீம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு ஸ்பான்சர்லாம் வாங்கி அவங்களுக்கு ஒரு இயரிங்கேடை வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த இயரிங்கேடு தான் இந்த தண்ணியில விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்த உடனே முதல் நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அனியா வந்து, இல்லப்பா தம்பி இங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தா ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், அப்பதான் விழுந்துச்சுன்னு சொல்ல, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனியாவை அனுப்பி வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த தண்ணி தொட்டிக்குள்ள எட்டி பார்த்தா அந்த தொட்டிக்குள்ள 4-5 பொடிசுங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம கரீமுடைய பையனான உசேன். இப்போ அவனை பார்த்து, டேய் இந்த காவா தண்ணியில என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வேலை பார்த்து விட்டுருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இவருடைய பையனான உசேன் என்ன சொல்றானா, இதை கிளீன் பண்ணலாம் தான்ப்பா வந்தேன், வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே, எது இந்த காவா தண்ணியை நீங்க கிளீன் பண்ண போறீங்களா, எதுக்குடா உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப நம்ம கரீம் கத்த ஆரம்பிச்சுட்டு தன்னுடைய பையனை பிடிச்சி, ஆக்சுவலி பசங்க எதுக்காக இந்த தண்ணியை கிளீன் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்கன்னா, இந்த சாக்கடை தண்ணியை கிளீன் பண்ணிட்டு அதுல கோல்டு ஃபிஷ் வளர்த்து அதை வித்து மில்லியனர் ஆக போறேன் அப்படின்ற ஒரு ஐடியால தான் பசங்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல தான் அந்த இயரிங் தொலைஞ்சு போயிட, என்னது மில்லியனரா, எவன்டா மீன் வித்து மில்லியனரா இருக்கான், இது கடைகள் நான் மட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பையனை திட்டிட்டு சட்டையை கிட்ட எல்லாம் கட்டிட்டு தண்ணியில இறங்கி கரீம் தேட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இயரிங் ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. அதை எடுத்துக்கிட்டு அழுக்கா வீட்டுக்கு வந்த கரீம் முதல்ல தன்னை தானே கிளீன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம உசேனை திட்டிக்கிட்டு அந்த இயரிங் ஒரு வழியா கிளீன் பண்ணி பொண்ணுகிட்ட கொடுத்து காதுல போட சொல்லி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த இயரிங்கோட ஆயுசு எப்பயோ முடிஞ்சு போச்சு. பட் இப்போ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டா எங்க தம்பி மேல கோவப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹனியா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் ஆகுதுப்பா கேக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. பட் பொண்ணே இவ்வளவு உசாரா இருக்கும்போது அப்பா எப்படி இருப்பாரு, என்ன போய் சொல்றியா, என் லிப் மூவ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறியா, எங்க தள்ளி போ, இப்போ நான் என்ன சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு லிப்ஸை ஒன்னாவே சேர்க்காம இப்போ கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹனியாக்கு இது புரியல. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருட்டுக்குட்டு ஹுசைன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன கேட்கிறாருன்றத அவன் லிப்பு மூட்ல சொல்ல, இதை பார்த்த கரீம் திருட்டு பையில உன்னை என்ன பண்றான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விரட்ட, அவன் வீட்டை விட்டு அம்மா அப்பா அடிக்க வராதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓட. இதுதான் நம்ம கரீமுடைய ஒரு அழகான ஃபேமிலி. மொத்தம் 5 பேரு, ஒரு அம்மா அப்பா, அதுக்கப்புறம் 3 பசங்க. ரொம்பவும் ஒரு குக்கிராமம் தான், வசதி வாய்ப்புகள்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. இந்த மாதிரி பணம் இல்லாம கூட சந்தோஷமா ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே பிரச்சனையா இந்த பணம் தான் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இயரிங் எய்ட் பிரச்சனை வந்திருக்க. அடுத்த சீனே அந்த இயரிங் எய்ட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டு கரீம் காட்டுறாரு. பட் அதை செக் பண்ணி பார்த்த அந்த லோக்கல் டாக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா, இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு சான்ஸ் எடுத்துட்டு போயிட்டு சிட்டில காட்டுங்க, அங்க ஒர்க் ஆச்சுன்னா ஓகே தான், அப்படி இல்லைன்னா நீங்க புதுசு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட. அவ்வளவுதான், நம்ம கரீம் மூஞ்சே மாறி போயிடுது. அப்படியே அந்த சோக மூஞ்சை வச்சுக்கிட்டே அன்னைக்கு வேலைக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலி கரீம் பொறுப்புல ஒரு சில ஆஸ்ட்ரேஜஸ் விட்டு வச்சிருப்பாங்க. கரீமுடைய டெய்லி ரொட்டீன் வேலையே என்னன்னா, அந்த ஆஸ்ட்ரேஜ்களை பராமரிச்சு அது போடக்கூடிய முட்டைகளை வந்து வண்டியில ஏற்றி அனுப்பணும். நாள் முழுக்க அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமா ஈவினிங் தன்னுடைய ஃபேமிலி கூட கரீம்
ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இப்போ கூட வீட்டு மேல ஏறி டிவி சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய ஆண்டனா வச்ச டிவி எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுக்காக இப்ப அந்த ஆண்டனாவை சரி பண்ணிட்டு இருக்க. அப்ப கீழ இருந்து உசேனுடைய குரல், அப்பா அப்படியே புடிச்சுக்கோங்க, இப்பதான் சக்திமான் நல்லா தெரியுது, ஒரு ½ hour அப்படியே புடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் நீ சக்திமான் பாக்கிறதுக்கு நான் நாள் முழுக்க புடிச்சு நிக்கணுமாடா, அப்பா புடிப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் பார்க்க ஓடிடுறான். ஆனா கரீம் சம கடுப்புல அதை புடிச்சுக்கிட்டே அந்த கடுப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ரொமான்ஸ் பண்றாரு. அந்த பக்கமா போன ஒய்ஃபை பார்த்து, ஏய் மேல இடம் சூப்பரா இருக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் பசங்க கீழே படுத்துக்கிட்டோம், நம்ம மேல வந்துடலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வெக்கப்பட அந்த வெக்கத்திலயும் ஒரு விஷயத்தை அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. இவர் டி-ஷர்ட்ல ஒரு பட்டன் பிஞ்சு போய் தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்து இவங்க, ஏங்க அது எங்கேயாவது பிஞ்சு விழுத்துக்கு முன்னாடி கொடுங்க, அதை தைச்சு குத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, பார்த்தோன்னா ஒரு சின்ன பட்டன் கூட அவங்களால வந்து இழக்கக்கூடிய நிலைமையில இல்ல. பட் இவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் இந்த கிராமத்துக்குள்ள ஒரு சூப்பரான சாட்டிஸ்ஃபையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி நம்ம கரீம் வந்துடுறாரு. அங்க வந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் அங்கதான் வேலை செய்யறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அனியாவுடைய இயரிங் எய்டு வந்து உடஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதை சரி பண்ணதுக்கு ஒரு அமௌண்ட் பாஸ் கிட்ட கேட்டு வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கரீம் கேட்க, அதுக்கு அந்த அங்கிள், நீ ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டப்பா, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு பாஸ் வராரு, கேட்டு பார்க்கலாம், நம்ம என்ன இப்ப போய் வேலையை பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப, இவரும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துல எனக்குமே இல்லாம ஒரு ஆஸ்ட்ரேஜ் மட்டும் ரொம்ப அடம் பிடிக்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை அடக்க பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு அந்த ஆஸ்ட்ரேஜ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வேலையை தாண்டி எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருமா. இதை பார்த்த கரீமுக்கு பகீர்னு ஆயிடுது. ஏன்னா அது அவர் பொறுப்புல இருந்த ஆஸ்ட்ரேஜ். சோ அதை பிடிக்கிறதுக்கு பாவம் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அது தப்பிச்சு சம வேகமா ஓடிட. அதுக்கப்புறம் நாள் முழுக்க நாய் மாதிரி அலைஞ்சு அதை தேடி பாக்குறாரு. பட் சோர்ந்து போய் வெறும் கையோட ஈவினிங் பண்ணிக்கு திரும்புறாரு. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல நாளைக்கு பாஸ் வேற வர போறாரு, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஈவினிங் மூஞ்ச தொங்க போட்டுன்னு வீட்டுக்கு வராரு. இதை வந்து அவருடைய மனைவி பாக்குறாங்க, என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு எதுவுமே கரீம் பேசிக்கல. ஆனா காலையில ஏஞ்ச உடனே சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியாவது அந்த ஆஸ்ட்ரேஜை நீ தேடி கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையா கிளம்புறாரு. அப்படியே லாங் ஷாட்ல இருந்து அந்த மலையில காட்டுறாங்க. அது மலை மாதிரி இல்ல, பாலைவனம் மாதிரி இருக்கு. இதுல எங்க இருந்து எப்படி கரீம் தேடி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஃப்ரேம்ல தூரத்துல ஒரு ஆஸ்ட்ரேஜ் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஐயோ நல்ல வேலை, நம்ம கரீம்க்கு அவர் தொலைச்ச ஆஸ்ட்ரேஜ் கட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா அந்த ஆஸ்ட்ரேஜே நம்ம கரீம் தான். எஸ், அவர் ஒரு சில செட்டப்லாம் எடுத்துட்டு வந்திருப்பார் இல்லையா, ஆஸ்ட்ரேஜ் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அது இங்க எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு இப்படி டெக்னிக்கலா என்னென்னவோ பண்ணி தேடி பாக்குறாரு. ஆனா கடைசி வரைக்கும் பாவம் அவரால் அந்த ஆஸ்ட்ரேஜை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி ஆஸ்ட்ரேஜை தொலைச்சது ஒரு பெரிய விஷயம் தான். அதனாலேயே கரீமை வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. அவர் பொருளெல்லாம் தூக்கி வெளியில போட்டுறாங்க. அவ்வளோதான். அப்படியே மூஞ்சி சோகமா எடுத்து அப்படியே அந்த அங்கிளை பார்த்து, என்னங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த அங்கிள் வந்து, நான் என்னப்பா பண்ணுவேன் உன்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கு, எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, கவலைப்படாத, கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம கரீமை அனுப்பி வச்சிடறாரு. போகும்போது ஒரு ஆஸ்ட்ரேஜ் முட்டையை கொடுக்குறாரு, இதை பசங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு இப்ப கரீம் அப்படியே திரும்பி அந்த பணியை பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல அவருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், குடும்பத்தை எப்படி வந்து நம்ம பாத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிராப்புல. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த வருத்தத்தோடைய வீடு வந்து சேர்றாரு. ஆனா வீட்டுல அதை சுத்தமா கரீம் காமிச்சிக்கல. ஆனா என்னைக்கும் இல்லாம இவருடைய பொருட்கள் எல்லாத்தையுமே இவர் எடுத்து வந்திருக்காரு இல்லையா, அதனால அதை பார்த்துட்டு அவருடைய ஒய்ஃப் கேட்கறாங்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா எங்க வேலை போயிடுச்சுன்னு சொன்னா இவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதே பாலிஷ்டா, என்னமா சம்பளம் கொடுக்குறாங்க, பத்தவே மாட்டுது, அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த வேலையும் போர் அடிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல இருக்கக்கூடிய சோகத்தை காட்டாம இப்ப நேரா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த சோகத்திலயும் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆஸ்ட்ரேஜ் முட்டையோட வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்பவும் பெரிய விஷயம் இந்த குடும்பத்துக்கு, கிட்டத்தட்ட ஒரு ட்ரீட் மாதிரி. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஃபன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி சூப்பராக கரீமுடைய மனைவி ஒரு பெரிய ஆம்லெட்டை போடுறாங்க. இதில் அழகான விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு முட்டையை கொண்டு வந்து இவங்க சமைச்சாங்க. ஆனால் அதையும் 4-5 பாகமாக பிரித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கசின், உறவினர்கள், அவங்க எல்லாருக்குமே கொடுக்க சொல்லி கரீம் இப்போ பிரித்து கொடுக்குறாரு. இந்த இடத்துல அழுத்தமாக ஒரு விஷயத்த டைரக்டர் சொல்றாரு, நமக்கே ஒரு விஷயம் பற்றாக்குறையா இருக்குன்னும் போதும் கிடைச்சதை அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிராமத்துப்புறங்கள்ல இருக்கு. சோ அதை இந்த இடத்துல டைரக்டர் மென்ஷன் பண்ண. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. முதல் வேலையா கரீம் ஹனியாவை கூட்டு போயிட்டு ஸ்கூல்ல விடுறாரு. அப்படி விடும்போதே, அப்பா ஏதாவது பண்ணி அந்த மிஷனை ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷனை ரெடி பண்ணதுக்காகவே இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிட்டிக்குள்ள நம்ம கரீம் வர வந்தத்துல அந்த மிஷனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தினா அது ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நம்ம கரீமுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஹனியாவுக்கு அடுத்த மாசம் வந்து எக்ஸாம் வரப்போகுது. இந்த இயரிங் எய்டு இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், அவளுடைய படிப்பே வந்து காலி, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காரு. சோ ஏதாவது ஒண்ணு பண்ணி சீக்கிரமா பண்ண முடியாதா டாக்டர்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாரு. ஆனா வாய்ப்பே இல்ல, உங்களுக்கு வேணும்னா புதுசு வாங்கிக்கோங்க, புதுசு எப்படி பார்த்தாலும் ஒரு $400 வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்படியே இந்த சோகத்தோடவே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு, ஆல்ரெடி வேலை வேற போயிடுச்சு, காசு சுத்தமா இல்ல, அடுத்து என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லே பைக்ல கரீம் உட்காந்துட்டு இருக்கும் போது தான் இப்படி ஒரு விஷயம் நம்ம கரீமுக்கு
கரீமுக்கு நடக்குது. ஒரு பிசினஸ்மேன் மாதிரி இருக்காரு. அவர் பேசிக்கிட்டே வந்து கரீமுடைய பைக்ல வந்து உட்காந்துக்கிறாரு. இவர் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் நம்ம கரீமுக்கு புரியல. ஆனா அந்த இடத்துக்கு சீக்கிரம் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஏதோ எமர்ஜென்சி போல இருக்குது இப்படி கேக்குறாங்க அப்படின்ட்டு இப்ப அவரை கூட்டு போயிட்டு அவர் சொன்ன இடத்துல டிராப் பண்ண உடனே பர்ஸ்ல இருந்து எடுத்து காசை கொடுப்பாரா. ஒரு நிமிஷம் கரீமுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் நம்ம கரீமுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அது என்னன்னா அந்த சிட்டில பைக் டாக்ஸி வந்து ரொம்ப ஃபேமஸ். பாருங்க அப்பவே ராபிடோ ஓட்டி இருக்காங்க அவங்க. சோ இப்போ இந்த மேட்டரை பார்த்த உடனே நம்ம கரீமுக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள எவ்வளவு ஓட்ட முடியுமோ ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கஸ்டமருக்காக ஒரு ஓரமா காத்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் இப்ப வரான். வந்துட்டு என்ன எங்க நிக்கிற கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். என்னன்னு பார்த்தா அங்கேயும் காம்படிஷன் இருக்கும் இல்லையா. நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் லைனா ஆட்டோ நிற்கும். பேசஞ்சருக்கே பிடிக்கலனாலும் அவங்க வச்ச ரூல் தானே. அவங்க எந்த ஆட்டோல ஏறணுமோ அந்த ஆட்டோல தானே ஏற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் நீ எங்க ஏரியால வந்து நீ என்ன சவாரி பிடிக்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரீமை மிரட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. நம்ம கரீமுக்கும் வந்து சிட்டிக்கு வந்திருக்காரு. கிராமத்தை வேற ஒண்ணுமே சொல்ல முடியாம அந்த இடத்த விட்டே வந்துடுறாரு. ஆனா அன்னைக்கு நம்ம கரீம் பக்கம் தான் கடவுள் இருக்காரு. இப்படி திட்டி நம்ம கரீம் ஒருத்தன் விரட்டி விட்டான்ல அவன்கிட்ட ஒரு சவாரி வந்திருக்கு போல இருக்குது. ஆனா அவன் பைக்கு ஓட்டையை நடுவில் நின்ற அந்த சவாரி இப்ப நம்ம கரீமுக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா அந்த சவாரியை பிக்கப் பண்றாரு. அவர் வந்து 2-3 இடங்களுக்குலாம் போறாரு. அவர் கூடயே போய் அவரை டிராப் பண்ணி அவருக்காக வெயிட் பண்ணி சோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கரீம் வந்து நோட்டீஸ் பண்றாரு. அந்த சிட்டியை வந்து ஒரே பரபரப்பா இருக்கு. ரொம்ப வேகமா இருக்கு. இவர் இருந்த கிராமத்துல அந்த மாதிரி சுத்தமா இருந்திருக்காது. சோ ஒரு கிராமத்திலே அமைதியான பொறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கரீமுக்கு புதுசா இருக்க. பட் இந்த ஒரு வேகத்தான் காசை அதிகமா சம்பாதிக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முழுக்க தொடர்ந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏதோ கரீம் இந்த வேலைக்காகவே பிறந்தவர் மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா தொடர்ந்து சவாரியும் கிடைக்குது. அதுல முக்கியமா கடைசியா இன்னொரு பிசினஸ்மேன் அவரையும் வந்து நம்ம கரீம் கரெக்ட் டைமுக்கு அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கூட்டு போய் விட. ஆக்சுவலி அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு. கொஞ்சம் இருப்பா நான் உள்ள போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பிசினஸ்மேன் போயிடுறாரு. பட் அவருக்காக காத்துட்டு இருக்கும் போது தான் அப்படியே வான் உயர்ந்து கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங் அப்படியே நம்ம கரீம் பாக்குறாரு. ஆக்சுவலி முதல்ல டீடைலிங்கா கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய பில்டிங் அந்த மால் பாக்குறதுனால அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம கரீமுடைய கண்ணில் இப்படி ஒரு பெரிய ஆண்டனா ஒன்று டிவி ஆண்டனா ஒன்று படுது. ஆக்சுவலி என்னன்னா குப்பை மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. அதை நம்ம கரீம் பார்த்து நின்றுட்டு இருக்க. அப்ப அங்கே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து என்னப்பா பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார் இது என்ன இங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கரீம் கேட்க இதெல்லாம் குப்பை வேணும்னா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் கரீம் முகத்துல ஒரே சந்தோஷம். முதல்ல அந்த ஆண்டனாவை மட்டும் எடுத்துக்க. இதுல உள்ள போன அந்த முதலாளி வெளியில வந்து நம்ம கரீம் கேட்டதை விட அதிகமா கொடுத்துற அடிச்சுதரா நமக்கு லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காசு எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. இவர் நினைச்சதை விட எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் இல்லையா. அதை எடுத்து இப்ப தனி பாக்கெட்ல வச்சுட்டு இந்த அளவுக்கு பணம் ஆக்சுவலி இவர்கிட்ட இருந்ததே கிடையாது. அன்னைக்கு அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அளவுக்கு அதிகமா பணம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு சில சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பூர்த்தி பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்த காசுல பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பொதுவாக இதெல்லாம் நம்மால் வாங்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா மணி ஆச்சு, வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு காசு தேவை இருக்கு. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்த மணி தானே சொல்லிட்டு முதல்ல 1/2 கிலோ தான் சொல்றாரு. அதான் காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோவா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு நம்ம கரீம் வீட்டுக்கு கிளம்புறாரு. இந்த இடத்துல தான் டைரக்டர் அடுத்து அவருடைய டச்சை காட்டுறாரு. அவர் கவர்ல பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போறாரு அளவுக்கு அதிகமா. ஆனா போற வழியிலே கவர் கிழிஞ்சு பாதி பழம் அப்படியே ரோட்லயே விழுந்துடுது. இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவருக்கு பண தேவை இருந்துச்சு, அவ்வளவு பணம் அவருக்கு தேவையே கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா வந்த மணி தானேன்னு சொல்லிட்டு இவருக்கு தேவையே இல்லைனாலும் அளவுக்கு அதிகமா வாங்கினாரு. பட் விதி தேவையில்லாத அந்த பாதி கீழே விழுற மாதிரி பண்ணிடுச்சு. பட் போன பாதியை பத்தி இப்ப நம்ம கரீமுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா செம்ம சந்தோஷமா இருக்காரு. இதுல புது ஆண்டனா வேற. இப்ப சந்தோஷமா அந்த ஆண்டனாவை எடுத்து முதல் வேலை வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்றாருன்னா டிவிக்காக செட் பண்றாரு. டிவி செம்ம சூப்பரா தெரியுது. அந்த இடத்துல கரீம் சந்தோஷமா பெருமையா அப்படியே சுத்தி பாக்குறாரு. எல்லார் வீட்லயும் பழைய உடஞ்சி போன நசுங்கின ஆண்டனாவா இருக்குது. ஆனா நம்மால் வீட்டுல புது ஆண்டனா. இந்த விஷயம் வந்து ஒரே பெருமையா இருக்கு நம்ம கரீமுக்கு. ஏதோ ஒண்ணு கரீமுடைய லைஃப்ல சேஞ்ச் ஆயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு சிட்டிக்கு போய் வண்டி ஓட்டுனது, பைக் டாக்ஸி ஓட்டுனது. அப்படியே அந்த பைக்கை பாக்குறாரு. குடும்பமா சேர்ந்து கிளீன் பண்றாங்க. எஸ் முடிவு பண்ணிட்டாரு, நாளையில இருந்து இது தாண்டா நம்ம பழைப்புன்னு சொல்லிட்டு காலையில எழுந்த உடனே சிட்டிக்கு போயிடுறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு நிறைய சவாரி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே அவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நிறைய மனிதர்களை பாக்குறாரு. எப்படின்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு வந்திருக்காரு இல்லையா, அங்க பண்ணாத பார்க்காத நிறைய விஷயங்களை பாக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு ஏரியால இருந்துகிட்டு வந்துட்டேன் நான் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ற ஆளை பாக்குறாரு. தப்பானவங்களை பாக்குறாரு. ஒருத்தன் வண்டியில ஏறி அவன் போக வேண்டிய டெஸ்டினேஷன் போயிடுறான். ஆனா அங்க போயிட்டு காசு கொடுக்காம அவன் பாட்டுன்னு போறான். சார் காசு கொடுங்கன்னு கேட்டா உனக்கு ஆல்ரெடி நான் தான் காசு கொடுத்துட்டேன்ல, நீ தான் மீதி காசை கொடுக்கணும் கொடுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறான். இதெல்லாம் பார்த்த கரீமுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷங்களை வந்து அவரு கிராமப்புறங்கள்ல பாத்துருக்கவே மாட்டாரு. இங்க என்னடா இவனுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவன் போலீஸ் எல்லாம் வேற கூப்பிடுறான். சோ இந்த மாதிரி
மாதிரி விதவிதமா நிறைய பேரை பாக்குறாரு. நல்லா பகல் முழுக்க வண்டி ஓட்டுறாரு. பட் வீட்டுக்கு போறச்ச மட்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் தூக்கி வெளில போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, குப்பை. அதுல இருந்து ஏதாவது ஒரு பொருள் இவருக்கு தேவைப்படும், அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. இதுக்கிடையில உசைனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் தொட்டியை எப்படியாவது வந்து ரெடி பண்ணி அதுல மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். இது வந்து கரீமுக்கு பிடிக்கல. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அவனை எப்ப பார்த்தாலும் புடிச்சு அடிக்கிறாரு. ஆனா உசைன் செம கான்பிடென்ட்டா நான் கண்டிப்பா அந்த தண்ணியை கிளீன் பண்ணி 10,000 கோல்டு ஃபிஷ்ஷை வளர்த்து நான் மில்லியனர் ஆக போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அது பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கரீம் நினைக்கிறாரு. ஆக்சுவலி இதே தான் கரீம் கிட்ட அவங்க மனைவியும் கேட்கறாங்க. இவரு பண்ணையில நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஆனா இப்ப ஏன் திடீர்னு பைக் டாக்ஸி அதுவும் சிட்டில அப்படின்னு கேட்கும்போது பண்ணையில வேலை செய்யும் போது வேலை என்னவோ கம்மியா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு கிடைக்கிற காசும் கம்மி. இங்க வேலை அதிகமா இருக்கு, கொஞ்சம் பரபரப்பா இருந்தாலும் நிறைய காசு சம்பாதிக்க முடியறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கரீம் நினைக்கிறாரு. ஆனா கரீமுடைய ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரியான வேலை தான், இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது ஒரு பர்மனன்டான வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா கரீமுடைய மைண்டுக்கு இப்போதைக்கு இதெல்லாம் புரியல. பணம் வருது, ஒரு நல்ல ஒரு வேலையாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே தொடர்ந்து நம்மால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பணத்து மேல அவருக்கு ஃபோக்கஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்கள்ல சிட்டியோடைய வாழ்க்கை முறையானது இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படிதான் ஒரு தடவை ஒரு சவாரி ஒருத்தரை டிராப் பண்ணதுக்காக போறாரு. அங்க வந்து அவங்க வீடு மாறுறாங்க போல இருக்கு. அவங்க வீட்டு பொருட்கள் அதெல்லாம் அப்படியே பாக்குறாரு. இவங்க கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்கள் சேர்த்தா கூட இந்த அளவுக்கு பொருட்கள் இருக்காது. சோ அதனால இப்ப அதை அப்படியே பேன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்காரரா வந்துட்டீங்க, அப்படியே ஒரு கை கொடுங்க, பொருள் எல்லாம் மேல எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு கரீம் வந்து சார் இல்ல சார், நான் வந்து போர்ட்டெல்லாம் கிடையாது, வெறும் டெலிவரி பண்ண தான் நான் வந்தேன், காசு கொடுங்க நான் போயிடுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறாரு. ஆனா அட வாப்பா வந்து வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்ல நம்மளாலும் மூஞ்சி சொல்லிக்காம மாங்கன்னு பொருள் எல்லாம் ஏத்துறதுக்கு உதவி பண்றாரு. அப்படி வேலை செய்யும் போது அன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கரீமுடைய சட்டை கிழிஞ்சிடுது. பட் அதை பார்த்த அந்த வேலை கொடுத்தவரு இருப்பா சாரி என்னால தானே உன் சட்டை கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சட்டையை ஒண்ணு கொடுக்குறாரு. அவ்வளவுதான், புது சட்டை கிடைச்சிச்சு. ஒரே சந்தோஷம் நம்ம கரீமுக்கு. நம்ம கரீம் கிட்ட ஒரே பொருளா சேர ஆரம்பிச்சிடுது. எந்த அளவுக்குனா முதல் காட்சியில நம்ம கரீமுடைய வீடு பார்த்தா அழகா லிமிட்டடான ஒரு சில பொருட்களோட மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ கரீமுடைய வீடு காட்டுறாங்க, தேவையே இல்லாத பொருள் எல்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு இப்படி கைலாங்கடம் மாதிரி வீடு முழுக்க அடிக்க வைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது ஒரு மாதிரி அப்சஸ்ட் ஆயிடுறாரு. அவருக்கு தேவையே படாத பொருள் தான், பட் இருந்தாலும் என்னைக்காச்சும் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி இந்த சிட்டி வாழ் மக்களுடைய அந்த எண்ணம் வந்து இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. சும்மா அப்படியே உங்க ரூமை சுத்தி பாருங்க, இல்ல உங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க, நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி எவ்வளவு தேவையில்லாத பொருள் இருக்கு அப்படின்றது நமக்கே தெரிய வரும். சோ அதை தான் இந்த இடத்துல நம்ம டைரக்டர் சொல்ல வர்றாரு. இதுல நம்ம கரீம் வந்து எந்த அளவுக்கு வந்து மாறிடுறாரு அப்படின்னா, இவர் கொண்டு வந்து வச்ச பொருட்கள்ல ஒரு ப்ளூ கலர் கதவு வந்து ஒன்னு மிஸ் ஆயிருக்கும். அது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உசைன் கிட்ட கேட்க அதை வந்து இவருடைய மனைவி வந்து இவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, அவங்க வீட்டுல கதவு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ அதை கேட்ட உடனே நம்ம கரீமுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருது. இந்த மாதிரி ஆளே கிடையாது நம்ம கரீம், பட் அவர் எப்படி கோவப்படுறாருன்னா அது எப்படி அவ என்ன கேட்காம அந்த பொருளை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கொடி நடையா நடந்து போய் ஆக்சுவலி அவங்க வீடு வந்து பக்கத்து கிராமத்துல இருக்கும். அந்த கிராமத்துக்கு அப்படியே கோவத்துல நடந்தே போயிட்டு ரிலேட்டிவ் தான் ஆக்சுவலி அவங்க. கரீம் வரதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு வாங்க கரீம் வந்து ஏதாவது டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போன கரீம் அவங்க கிட்ட சரியா பேசாம கூட இங்க பாருங்க இது வந்து நான் வேற ஒருத்தர் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணி வச்சிருந்தேன், அது தெரியாம என் மனைவி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா, உங்களுக்கு நான் வேற ஒரு டோர் தரேன், இந்த டோர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பாட்டுன்னு அந்த கதவை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. பாவம் அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. கரீம் இந்த மாதிரி டைப்பே கிடையாது, ஆனா ரீசெண்டா கரீம் இப்படி வந்து மாறிடுறாரு. அதை எடுத்துக்கிட்டு கைத்தாங்களாவே வந்து வீடு வந்து சேர்றாரு. இன்ஃபேக்ட் அது ஏன் பண்ணாருன்றது கரீமுக்கே வந்து தெரியல. இதனால கரீமுடைய மனைவி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க தானே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகி இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா, இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க, அழாத, நான் உங்களுக்காக தானே உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அழாத, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த லவ்வுக்கும் ஆனா இப்போ இந்த வார்த்தையில மட்டுமே இருக்கக்கூடிய லவ்வுக்கும் நிறைய வித்தியாசங்களை நம்ம கரீமுடைய மனைவி ஃபீல் பண்றாங்க. இப்ப கட் பண்ணா தொடர்ந்து காலங்காத்தால வீட்ல எல்லாம் இருக்கிறது கிடையாது, வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் கிடையாது, காசுன்னு சொல்லிட்டு சிட்டில வண்டி ஓட்ட வந்துடுறாரு. எந்த அளவுக்கு காசு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சேஞ்ச் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா கொடுத்துறாரு. அது ஒரு நல்லவர் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க நிறைய காசு வச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகும்போது தான் இவருக்கு ரிலேஸ் ஆகுது, நம்ம காசுக்காக தான் இப்படி கஷ்டப்படுறோம், ஆனா எப்படி அசால்ட்டா இந்த அமௌண்ட்டை நான் வந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு நம்மால் யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. ஆக்சுவலி இந்த சீன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மளும் தான் காசுக்காக தான் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம், ஆனா ரொம்ப லத்தாலஜிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் ஃபுட்டு வாங்கினா ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவோம், அதுக்கு டெலிவரி சார்ஜஸ் வரும், டாக்ஸ் வரும், தேவையில்லாத செலவு பண்ணுவோம், அதெல்லாம் வருஷத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்தாலே எங்கேயோ போகும். நம்ம ஏழையா இருக்கிறதுக்கு காரணமாவே அதுவா தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல நமக்கே தெரியாம நம்ம பணத்தை செலவு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை இந்த இடத்துல காட்ட ஸோ அன்னைக்கு ஈவினிங் இந்த ஆட்களை ஏத்தின்னு போயிட்டு டிராப் பண்றதை விட இந்த
ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்தா நிறைய பணம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கரீம் என்ன பண்றாருன்னா அந்த வேலைக்கு இப்ப ஜம்ப் ஆகுறாரு. அங்க ஆக்சுவலி எப்படின்னா இந்த டிவி ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றி அனுப்புவாங்க. அப்படி அனுப்பணும் அப்படின்னா அந்த டிரைவருங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டு இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரீமுக்கு இல்ல. கரீம் வண்டியில சடசடன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் ஏற்றிடுறாங்க. ஆனா ஐடி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இறக்குங்க, இவர் வண்டியில இருந்து இறக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் போது அப்ப அங்க ஒரு மேனேஜர் இருக்காரு. என்ன ஐடி கார்டு இல்லையா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒழுங்கா எடுத்துட்டு வாங்க, மறக்காம எடுத்துட்டு வாங்க, ஏத்துங்க, எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரீமுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கூட்ஸை ஏத்திக்கிட்டு அவங்க கூட டெலிவரி பண்ண கிளம்புறாரு. ஆனா பாதி வழியிலேயே நம்ம கரீமுடைய வண்டியானது ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல நின்னுட நம்ம கரீமை விட்டுட்டு மற்றவங்க எல்லாம் வந்து டெலிவரி பண்ண போயிடுறாங்க. கரீமுக்கு எங்க டெலிவரி பண்ணணும்ன்றது தெரியாதனால அப்படியே முழிச்சுக்கிட்டே ரோட்ல நிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்படியே ஈவினிங் ஆயிடுது. சோ இது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இப்ப நேரா வீட்டுக்கு கொண்டு வந்துற அதை பார்த்த பசங்க ஒரே குஷியாடுறாங்க. பையன் வந்து ஹுசைன் வந்து ஐயா அப்பா வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். சின்ன குழந்தை குதிக்குது. இதை பார்த்த கரீமுடைய மனைவி என்னங்க நம்ம வீட்டுக்கு எதுங்க ஃப்ரிட்ஜ்னும் போது ஐயா நீ வேறடி, இது டெலிவரி பண்ணணும், நாளைக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குடும்பமா சேர்ந்து இறக்கி வச்சுட்டு ராத்திரி முழுக்க ஏதோ ஒன்னத்தை யோசிச்சுக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜையே நம்ம கரீம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ விடிஞ்ச உடனே என்ன பண்றான்னா அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து வண்டியில கட்டிக்கிட்டு நேரா சிட்டிக்கு வந்துடுறாரு. அங்க வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு கடைக்காரன் வந்து அதுக்கு ரேட் பேச ஆரம்பிச்சிட கையில வேற கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் அந்த பணத்தை பார்த்துட்டு நம்ம கரீமுக்கு லைட்டா மைண்ட் மாற ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி நம்ம கரீமுக்கு உறுத்தலா இருக்கு. அதே சமயம் அந்த பணத்து மேல ஆசையும் இருக்கிறதுனால இப்ப அடுத்த சீனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து பிளாக்ல வித்து பணம் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துருது. கிராமத்துல இருக்கும் போது இந்த மாதிரி ஆசைலாம் அவருக்கு இல்ல. பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வெறி எப்படிலாம் மனுஷனை மாத்துது அப்படின்றதுதான் இந்த சீன்ல நமக்கு காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இவராவே கடையா போயிட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடாரு. வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தயக்கத்தோட பணம் பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. பட் இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. சோ அதுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரீம் இப்ப தயங்கி நின்றுட்டு இருக்கும் போது தான் கரெக்டா அந்த நேரத்துல இப்படி ஒரு காட்சியை நம்ம கரீம் பாக்குறாரு. என்னன்னா அந்த பக்கமா சில ஆஸ்ட்ரேலியங்களை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம கரீமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம எங்க இருந்தோம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இப்படி ஆயிட்டமேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிலையை அந்த ஆஸ்ட்ரேஜை பார்த்தோம் அவரே ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு அடுத்த சீனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேத்து எங்க இருந்து பிக்கப் பண்ணாரு அந்த இடத்துக்கே போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கரெக்டா இன்னைக்கு போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை வந்து டெலிவரி பண்ண. இது மூலமா கரீமுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிடுது. விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்து நீயே ரெகுலரா வந்துருப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஒரு சீனே போதும் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேர வேண்டிய நல்லதெல்லாம் நம்மள வந்து சேர்ந்துரும் சொல்லிட்டு சோ இந்த மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நம்ம கரீமுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லவன் இன்னுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. பட் இருந்தாலும் ஒரு சில அந்த அப்சஷன் வந்து அந்த சிட்டி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்சஷன் இன்னும் வந்து நம்ம கரீமை விட்டு போல. ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அழகான குட்டி பொண்ணு இந்த தூபம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. அவரை பாக்குறாரு. கரீமுக்கு வந்து அவருக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னு தோணுது. ஆனா கையில சில்லறை இல்லாதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாப்பா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காரா போயிட்டு சில்லறை இருக்குமான்லாம் கேட்கிறாரு. அதுல பாதி பேர் யோ நீ வச்சிருக்கிறதே சில்லறை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருக்கு கொடுக்கணும்னு இருக்கும் தெரியுமா அந்த மனசு, கரீமுடைய உண்மையான மனசு அது வந்து குடு அப்படின்னு சொல்லுது. ஆனா கஷ்டப்பட்டு இங்க வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம் இது பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரீமை தடுக்க அவ்வளவுதான் சிக்னல் விழுந்துட்டு அந்த பொண்ணுக்கு பணமே கொடுக்காம நம்மால் கிளம்பிடுறாரு. அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு வேலையும் முடிஞ்சிச்சு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதையோ ஒன்று பார்த்துட்டு நம்ம கரீம் பயங்கரமா கடுப்பாவுறாரு. என்னன்னு பார்த்தா நடு ரோட்ல பூக்கொத்தை வச்சுக்கிட்டு ஹனியா நின்றுட்டு இருக்கா. பக்கத்துலேயே வந்து ஹுசைனும் நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோல்டு ஃபிஷ் வாங்கணும்ல அதுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்படுது. சோ அதனால இந்த மாதிரி பார்ட் டைம் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரோட்ல நின்னு வித்துட்டு இருக்க. அவ்வளவுதான் இதை பார்த்த கரீமுக்கு எங்க இருந்து அவ்வளவு கோவம் வந்ததுன்னு தெரியல. வந்து ஹனியாவை போட்டு அடிச்சு அங்க இருக்க பூக்கடையை அடிச்சு துவம்சம் பண்ணி ஆக்சுவலி கரீம் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவருக்குள்ள இவ்வளவு மூர்க்கத்தனம் இருக்குன்றதே அவருக்கே இப்பதான் தெரியும் போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு நடு ரோட்ல பிஹேவ் பண்ணி தன்னுடைய பையனை துரத்தி இப்ப வீட்டுக்கு வந்து பெல்ட் எடுத்து குழந்தைங்க கூட பார்க்காம செமையா அடிக்க ஆரம்பிச்சிட. கரீமுடைய மனைவி ஒரு மாதிரி ஷாக் ஆகி கேக்குறாங்க, நீங்களா இது ஏங்க இப்படி பண்றீங்க? குழந்தைங்க அவங்க ஏதோ கனவு கண்டுகிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது இதுங்களுக்கு என்ன கோல்டு ஃபிஷ் அந்த தொட்டி இருக்கிறதுனால தானே கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த தொட்டியே இல்லாம பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அந்த தொட்டியை அழிக்கிறதுக்காகவே சம கோமா அந்த தொட்டி கிட்ட இப்ப நம்ம கரீம் வர அப்படியே ஒரு செகண்ட் அந்த தொட்டியை பார்த்த கரீம் அப்படியே காம் ஆயிடுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அழகா அந்த தொட்டியை கிளீன் பண்ணி தண்ணி எல்லாம் விட்டு அந்த தொட்டிக்குள்ள வேற ஒரு குருவி கூடு இருக்கு. குப்பையா கடந்த ஒரு சாக்கடைய அந்த குழந்தைங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்படி ஒரு அழகான வாழ்விடமா மாத்தினதை நினைச்சு ஒரு செகண்ட்
செகண்ட் அப்படியே நம்ம கரீம் நார்மல் ஆகுறாரு. ஒரு நிமிஷம் அவர் பிஹேவ் பண்ணதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. தான் ஏன் இப்படி கோவப்பட்டோன்றது கூட தெரியாத அளவுக்கு கரீம் மாறி இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறாரு. அதுக்கப்புறமா காமாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் அப்படியே ஃபேமிலியும் காம் ஆயிடுறாங்க. வழக்கம் போல அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் கரீம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா, அந்த சிட்டில இருந்து நிறைய குப்பைகளை கொண்டு வந்திருப்பார் இல்லையா, ஏங்க இவ்வளவு குப்பையை சேர்க்கறீங்க அப்படின்னு சொன்னா, இது குப்பையா, நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் தெரியுமா, அதுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ரிப்பேர் பண்ணி புதுசாக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு பாட்டுன்னு இப்ப அவர் கொண்டு வந்த ஜங்க்ல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு டமால்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா, அந்த ஜங்க் மேல ஏறி நின்று வேலை பார்த்துட்டு இருந்த கரீம் வழுக்கி செம்ம ஹைட்ல இருந்து கீழே விழுந்து அந்த ஒட்டுமொத்த குப்பைகளும் அவர் மேல விழுந்துற. இப்ப அப்படியே கட் பண்ணா கரீமுக்கு சம்மடி, கால் உடஞ்சு இப்ப வீட்டுல பத்துட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த கிராமமே அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. செமையா கரீம் காயப்பட்டிருக்காரு. அவரால் நகர கூட முடியல. வடி தாங்க முடியாம அழுறாரு. பட் நல்ல வேலையா அவருடைய குடும்பம் அவர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. பாவம் கரீமால அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போக முடியல. குடும்பத்தோட நிலைமை ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிடுது. கரீம் படுத்த படுக்கையானதுனால வேற வழியே இல்லாம கரீமுடைய மனைவியும் குழந்தைகளும் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. எல்லாத்தையும் பாவம் சொதப்பிட்டாரு கரீம். இதுல ஹனியா வேற பாவம் காது கேட்க முடியாம இருக்கா. அவகிட்ட சொல்றாரு, அப்பா கால் சரியான உடனே கண்டிப்பா உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹனியா என்ன சொல்றானா, இல்லப்பா பேட்டரியை நான் மாத்தி போட்டேன், காது கேட்க ஆரம்பிச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படியா, நமக்கே ஆச்சரியமா இருக்கும், பரவாயில்லையே அவளுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ திரும்பி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மாத்திரை எடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரீம் சொல்லுவாரு. அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் ஹனியா கிட்ட இருந்து வராது. எஸ், ஆக்சுவலி குழந்தை பாவம், அப்பா வந்து இந்த நிலைமையில கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே கரீம்க்கு லேட்டா தான் புரியுது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகுது. இல்ல குறிப்பா வந்து உசைன், அவன் எப்படி கோல்டு ஃபிஷ்னு சொல்லிட்டு அது மேல அப்சஸ்டா சுத்திட்டு இருந்தான். ஆனா இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பூக்கடைக்கு வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கரீம் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. குறிப்பா அவனுடைய கைகளை பாக்குறாரு, கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு புள்ளையா துரத்தி அடிச்சோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப செல்ஃபிஷா மாறிட்டாரு. இவரு பண்ணதெல்லாம் இவருக்கு தப்பா தெரியல. இவருமே வந்து உசைன் மாதிரி தான், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா மாறினாரு. ஆனா உசைன் பண்ணதை இவரால ஏத்துக்க முடியல. அவன் வந்து ஒரு ட்ரீமா பண்ணான். பட் இது எல்லாத்தையுமே வந்து இந்த நிலைமையில தான் கரீம் வந்து ரியலைஸே பண்ண ஆரம்பிக்க, எல்லாத்துக்கும் காரணம் தான் வழி மாறி போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கரீம் வந்து ரியலைஸ் பண்றாரு. இதுல அவருடைய கசினான அப்பாஸ் வேற வந்துட்டு காசெல்லாம் வந்து கொடுத்துட்டு, நாளைக்கு நான் வரேன், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், டாக்டர் வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இல்லப்பா பரவாயில்ல, எதுக்குப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி கரீம் கேட்கிறாரு. ஆனா அவரு வந்து, இதுல என்ன இருக்கு, என்னுடைய உறவு நீ, உனக்கு ஒண்ணுனா நான் தானே வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பாஸ் சொன்னதை கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த சீன் ஞாபகம் இருக்கா, இவரும் இந்த மாதிரி தான் இருந்தாரு. ஆனா என்னைக்கு சிட்டிக்கு போனாரோ அந்த ஒரு கதவு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இவரே எடுத்துட்டு வந்தார் தெரியுமா. சோ இதெல்லாம் நினைச்சு நம்மால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. அப்படியே நாட்கள் போது, காலை செக் பண்ணதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்பாஸ் தான் கூட்டு போறாரு. ஆக்சுவலி அப்பாஸ் பண்ணக்கூடிய பிசினஸ்ல தான் நம்ம உசைன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது நிறைய பூச்செடிகளை நிறைய கடைகளை டெலிவரி பண்றாங்க. அப்படி டெலிவரி பண்ணும் போதே பசங்களுடைய முகத்துல செம்ம சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அது என்னன்னா 10,000 கோல்டு ஃபிஷ் வாங்குறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்ல. ஆனா அவங்களால முடிஞ்ச காசை சேர்த்து வச்சு ஒரு சில கோல்டு ஃபிஷ்களை வாங்கியிருக்காங்க. இந்த வண்டியில மேல பூச்செடிகள் இருக்கு இல்லையா, அடியில தான் ஒரு ட்ரம்ல வச்சிருக்கிறதா வந்து பேசிக்கிறானுங்க. அவனுக்கு பேசிக்கிற கான்வர்சேஷனே ரொம்ப அழகா இருக்கும். நம்மளால 10,000 கோல்டு ஃபிஷ் வாங்க முடியாதுடா, ஆனா இது போதும்டா, இதை வச்சு ப்ரீடிங் பண்ணி நம்ம பிசினஸ்ல பெருசா சாதிக்கலாம்டா, மில்லியனர் ஆகலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு, இப்ப கடைசியா ஒரே ஒரு டெலிவரி, அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து டெலிவரி பண்ணி ஆகணும். அந்த இடத்துல இறங்கி உனக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இப்போ உசைன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். பின்னாடி பயங்கரமா பதட்டப்படுற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குது. கரீமுக்கு ஒண்ணுமே புரியல. பாவம் அவரால் இறங்க முடியல. ஆனா பசங்க மட்டும் இப்படி கத்துறாங்களேன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா, பாவம் அந்த கோல்டு ஃபிஷ் கொண்டு வந்த அந்த ட்ரம்ல ஓட்ட விழுந்துச்சு போல இருக்குது. ஆல்மோஸ்ட் தண்ணி மொத்தமா இறங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. இதை பார்த்து உசைன் பதற ஆரம்பிக்கிறான். உசைன் மட்டும் இல்ல, அங்க இருக்க மத்த பசங்களும் பதற ஆரம்பிச்சு எப்படியாச்சும் இந்த மீன் குஞ்சுகளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல இப்ப என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரம் எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடும்போது பாவம் குழந்தைங்க கால் தடுக்கி போதால்னு விழுந்துடுறானுங்க. அவ்வளோதான். ஆசையா வாங்கிட்டு வந்த இந்த கோல்டு ஃபிஷ் குஞ்சுங்க. ஆக்சுவலி இது வெறும் கோல்டு ஃபிஷ் கிடையாது, இந்த பசங்களுடைய கனவு. கண் முன்னாடி தரையில அந்த மீன் விழுந்து துடிக்கத்தை பாக்குறானுங்க. கதறி குழந்தைங்க அழுகுறாங்க. இதை கரீமும் பாக்குறாரு. அவருக்கும் பாவம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு சில செகண்ட்ஸ்ங்களுக்கு உசைன் வந்து கஷ்டப்பட்டு இத்தனை நாளா உழைச்சி காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த கோல்டு ஃபிஷ்களை வாங்கிட்டு வந்தது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வலி இருக்கு. மறுபடியும் எடுத்து ட்ரம்ல போடலான்னு பார்த்தா ட்ரம்மும் உடஞ்சு போயிருக்கிறதுனால அப்ப மனசை கல்லாக்கிட்டு டக்குன்னு உசைன் ஒண்ணு பண்றான். அந்த பக்கமா ஒரு ஓடை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. தான் கனவே
வந்து நிறைவேறலனாலும் பரவாயில்ல, இதுங்க செத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடையில எல்லா மீனையும் பசங்க சேர்ந்து தள்ளி விடுறானுங்க. அவ்வளவுதான், கனவே கலைஞ்சு போயிடுது. அப்படியே சோகமா பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி சோகமா வீடு திரும்பிட்டு இருக்கக்கூடிய பசங்களை இப்ப நம்ம கரீம் பாக்குறாரு. அவனுங்க மனசை தேத்துற மாதிரி ஒரு காமெடியான ஒரு சாங்கை பாடுறாரு. அந்த சாங்கை கேட்டோன்னு உசைனும் சிரிச்சிடறான், மற்ற பசங்களும் சிரிச்சிடறாங்க. இப்படியே வீடு வந்து சேர்றாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த கோல்டு ஃபிஷ்ல ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் தான் கடைசியில பாவம் பசங்களால சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்க இப்ப சந்தோஷமா அதை தண்ணியில விடுறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஹோப் பண்றது வந்து ஒரு சின்ன விஷயத்துல கூட இருக்கலாம். அந்த ஒரு ஹோப் போதும், அதை புடிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் மேல போயிடலாம். சோ அதை தான் பசங்க பண்றானுங்க. 100 கணக்கில் கோல்டு ஃபிஷ் மிஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா இந்த ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை இந்த தண்ணிக்குள்ள போட்டு இது போதும், இதை நம்ம 1 2 ஆக்கி 2 4 ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு கனவோட சந்தோஷமா பசங்க இருக்கிறத கரீம் பாக்குறாரு. இப்ப கட் பண்ணா அடுத்தடுத்த நாட்கள் அப்படியே போக, அப்ப திடீர்னு ஒரு நாள் கரீம் அவருடைய வீட்டுக்குள்ள ஒரு பறவை அடைப்பட்டு இருக்கிறத பாக்குறாரு. அது உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியில பறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்த கரீம் இப்ப என்ன பண்றாருன்னா, ஆல்மோஸ்ட் அது கரீம் தான் தன்னைத்தானே அது கூட பொருத்தி பார்த்துக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டு நடந்து போய் அப்படியே அந்த கதவை ஓபன் பண்ணி விடுறாரு. அந்த பறவை பறக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்படி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது வெளியில யாரோ வந்து கரீம் கரீம் சொல்லிட்டு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா, இவரு அந்த பணியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அங்கிள் இருப்பார் இல்லையா, ஒரு முட்டை கூட கொடுத்து அமிச்சாரு. அவரு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருப்பாரு, திருப்பதி மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அப்படி போகும்போது நம்மால் காசு கொடுத்து அமைச்சிருப்பாரு. இந்த காசை போடுங்க, நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அவரு இப்ப வீடு தேடி வந்திருக்காரு. பாவம், அவருக்கு கதவுக்கு கூட திறக்க முடியல. சாரி அங்கிள், என்னால கதவு திறக்க முடியல, பக்கத்துல பசங்க இருந்தாங்கன்னா எகிரி குச்சி கொஞ்சம் ஓபன் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு, இல்ல பரவாயில்ல கரீம், உனக்கு கால் உடஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், விடு கஷ்டப்படாத, நாளைக்கு நான் வந்து பாத்துக்கிறேன், நான் வந்ததே இதுக்காக தான், உனக்கு ஒரு நல்ல நியூஸ், பண்ணையை விட்டு ஓடி போன ஆஸ்ட்ரேஜ் மறுபடியும் பண்ணைக்கே வந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி அந்த அங்குள் சொல்ல, அவ்வளவுதான். அதை கேட்ட கரீமுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா ஒரு ட்ரீமி சீக்வன்ஸ் மாதிரி காட்டுறாங்க. நம்ம கரீம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நடந்து போயிட்டு அந்த பண்ணையில இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரேஜ்லாம் பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டே இருக்க இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி பண்ணையில இருந்து எப்ப இந்த ஆஸ்ட்ரேஜ் ஓடி போச்சோ அப்பதான் கரீமுடைய வாழ்க்கையை தடம் போடுற ஆரம்பிச்சிச்சு. பட் எப்போ அடிபட்டு நம்ம கரீம் பேக் டு த லைஃப்க்கு வந்தாரோ அந்த நேரம் மறுபடியும் அந்த ஆஸ்ட்ரேஜ் வந்துடுச்சு. ஸோ வீடு திரும்பினது ஆஸ்ட்ரேஜ் மட்டும் கிடையாது, நம்ம கரீமுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட மெட்டஃபர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்னா சத்தியமா வந்து டைமே பத்தாது. பட் அதுக்கு பதிலா நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம யாருன்றதே மறந்து ஏதேதோ ஒன்றத்தை தேடி ஓடிட்டே இருக்குமே. சின்ன வயசுல ரொம்ப ரிலாக்ஸ்டா நிம்மதியா இருந்தோம், ஆனா இப்போ பணம் இருந்தோம் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம். இது எல்லாத்துக்கான அர்த்தங்களும் இந்த படம் மூலியமா உங்களுக்கு தெரிய வரும். யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்கு இந்த படம், நீங்க பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் குட்டா வாழ்க்கையை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஸோ எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கே சந்திக்கலாம்.